ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. இன்று நாம் பார்க்க வேண்டியது மிக மிக சக்தி வாய்ந்த மகான் ஒளியுள்ளா. அவரை பற்றி குறிப்பாக சில முக்கியமானவற்றை மட்டும் நமது வாத்தியார் கொடுத்தவற்றில் சிலவற்றை உங்களுக்கு எளிமையாக தருகின்றோம். கண்டிப்பாக எல்லோரும் செய்துத்தான் தீர வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்காலத்தில் ஒரு நிலை வந்துவிடும். எந்த அளவிற்கு சத்குருவின் ஆணையை நீங்கள் சிரமேற்கொண்டு நிறைவேற்றுகிறீர்களோ அந்த அளவிற்கு இறைவன் மேல் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை பலப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கையின் உறுதிக்கு ஏற்ப நாம் உச்சரிக்கும் மந்திரங்களின் புண்ணிய சக்தியும் பல கோடி மடங்காக பெருகி 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 உடல் மனம் உள்ளம் அனைத்தையும் மிக ஆரோக்கியமாய் வைத்து கொள்ள உதவும். உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாக விளங்கினால் அதன் ஒரு அங்கமாக கண்களும் ஆரோக்கியமாகத்தானே இருக்கும். அதுதான் ஒரு அற்புத தெய்வீக பார்வை, தேஜஸ். இப்படி பித்ருலோகத்தை ஒளி பகுதி, மத்திய பகுதி, இருண்ட பகுதி என்று 3 விதமாக பிரிக்கலாம் என்று நமது வாத்தியார் சொல்வார். இந்த பிறவியிலே கூறும் முறையிலே நல்ல காரியங்களை ஏற்றி மற்றவர்கள் நலனுக்காக தியாகம் பல புரிந்தவர்களே தாங்கள் இறந்த பின்னர் ஒளி பகுதியை அடைகின்றார்கள். மற்றவர்கள் மத்தியம பகுதியை அடைகின்றார்கள். தற்கொலை, விபத்து போன்றவற்றால் அகால மரணம் அடைந்தவர்கள் பெரும்பாலும் இருண்ட பகுதியை தான் அடைகின்றனர். ஆகவே எவரும் எக்காரணம் கொண்டும் தற்கொலை என்ற எண்ணத்தை கனவிலும் கை கொள்ள வேண்டாம். நமது மூதாதையர்களுக்கு அமாவாசை, திவசம் போன்ற நாட்களில் அளிக்கும் தர்ப்பணங்கள், அர்க்கியங்கள், பித்ரு ஹோம ஆகுதிகள் யாவையும் ஒளி பகுதியில் உள்ள பித்திருக்களை மட்டுமே சென்றடையும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த தவோபலனை உடையவரே மத்தியம பகுதியில் உள்ள பித்திருக்களுடன் மனோரீதியாகவும் தொடர்பு கொள்ள முடியும். மிக மிக சக்தி வாய்ந்த தபோபலனை உடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மத்தியம பகுதியில் உள்ள பித்திருக்களுடன் நேரடியாக மனோரீதியாக தினமுமே தொடர்பு கொள்ள முடியும். இப்படி இருண்ட பகுதியில் உள்ள மூதாதையர்களுடன் எவராலும் தொடர்பே கொள்ள முடியாது. விதிவசத்தால் ஒருவேளை அவர்களுடன் தொடர்பு கொண்டால் அதனால் சொல்ல முடியாத பல வேதனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஆகவே வீஜா போர்டு என்கின்ற மெழுகுவர்த்தி, ஜோசியம், ஸ்டவ் நகர்த்தி ஆவிகளுடன் பேசுவது, பழகுவது போன்ற ஆவி தொடர்புகளில் அதான் மீடியம் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் எக்காரணம் கொண்டும் ஈடுபடக்கூடாது. அந்த இடம் அப்படியே சிதைந்திருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.